தலைப்பு அனுபவம் பேசுகிறது. மம்மி, என் ஃப்ரெண்ட்ஸ் ரேகாவோட மூவி பார்க்க போகிறேன் பை என்று குரல் கொடுத்த பேத்தியை பார்த்து சீதா பாட்டி மனம் நொந்து போனாள். பேத்தி வெளியே போனதும் மகள் லதாவை கூப்பிட்டாள். லதா, என்னடி கூத்து இது? இது வயசு பொண்ணுங்க ஆண் துணை இல்லாமல் வேலை கட்ட வேலையில் வெளியிலே போடலாமா? நான் உன்னை இப்படியா வளர்த்தேன்? அப்புறம் வருண்னு ஒரு பையன் வரானே, அவன்கிட்ட நம்ம ஷீலா ரொம்ப நெருங்கி பழகிறார். இது நல்லதில்லை என்று அங்கலாய்த்தாள். என்னம்மா நீ? வருண் ரொம்ப நல்ல பையன். ஷீலா கூட படித்தவன். 6 வருஷமாக வருண் குடும்பத்தோடு நெருங்கி பழகிறோம். சொல்லப்போனால் நம்ம ஷீலாவுக்கு வேலி மாதிரி. நான் அவனை என் மகனாகத்தான் பார்க்கிறேன். அவனும் என்னை அம்மான்னு தான் கூப்பிடுறான் என்றாள். சரி சரி, பார்த்து நடந்துக்கோ என்றாள் சீதா பாட்டி. அம்மா, நீ இன்னும் அந்த கால நினைப்பிலேயே இருக்கே. காலம் ரொம்ப மாறிப்போச்சும்மா என்றாள் லதா. லதா, வேலை முடிஞ்சதுன்னா இங்கே வா என்றாள் சீதா பாட்டி. சொல்லும்மா என்று வந்து உட்கார்ந்தாள். ஒரு ஊரிலே ஒரு பெரிய மந்திரவாதி ஒருத்தன் இருந்தான். அவன் சும்மா இல்லாமல் ஒரு பூதத்தை உண்டு பண்ணான். அந்த பூதம் சர்வ வல்லமை படைச்சதாய் இருந்தது. மந்திரவாதி சொன்னது சொல்லாதது எல்லா வேலையும் செய்தது. நாளடைவில் பூதம், நாம் தான் சர்வ வல்லமை படைச்சவனாக இருக்கோமே, இனிமேல் இந்த மந்திரவாதி எதுக்குன்னு நினச்சிது. மந்திரவாதியை தாக்க போச்சான். பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்த சிவன் கதையாக போச்சு. தான் படைத்ததை அழிக்க சக்தியும் இல்லாமல் அந்த மந்திரவாதி எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுவிட்டான். நீ என்னதான் சொல்ல வர என்று சலித்து கொண்டான் மகன். இன்னுமா புரியல? கடவுள் தான் அந்த மந்திரவாதி, நாம தான் அந்த பூதம். எதுக்கு எடுத்தாலும் காலம் மாறி போச்சின்னு புலம்புறமே, காலம் என்றைக்கும் மாறலை. பூமி தோணின காலம் முதல் சூரியன் கிழக்கே தான் உதிக்கிறான், சந்திரன் மேற்கே தான் உதிக்கிறான். வானம், பூமி, கடல், காற்று எதுவுமே மாறலை. நாம் தான் எல்லாத்தையும் மாற்றினோம். பூமியை குடைஞ்சோம், நீர்நிலைகளை அழித்தோம், காடுகளை காலி செஞ்சோம், கடல், மலை, வானம் எல்லாத்தையும் ஆராய்ச்சி என்ற பெயரில் அழிச்சு தொடங்கிட்டோம். கடவுள் என்ற சர்வ வல்லமை படைத்த மந்திரவாதி படைத்த பூதம் போல ஆயிட்டோம். ஆடம்பரம், வசதி, உல்லாசம், இன்னும்னு ஆளாய் பறக்கிற மனசு, போதும் என்ற மனமே இல்லாத ஒரு பேராசை உலகமாக மாற்றினது யார்? நாம தான். இப்போ சொல்லு, காலம் மாறித்தா? நாம் மாற்றினோமா? புத்திசாலித்தனமாக நம்மாவே முடியும்னு இயற்கையை எதிர்த்தா ஒரு நொடி அது நம்ம கோபத்தோடு பார்த்தா நம்ம காணாமல் போயிடுவோம். பாட்டி மூச்சு விடாமல் பேசி நிறுத்தினாள். லதா ஒரு கணம் வலித்து போய் தாயை பார்த்தாள். மெத்தப்படித்த மேதைகள் கூட நினைக்காத ஒரு கோணத்திலே தன் தாய் யோசிப்பது வியப்பாக இருந்தது. அனுபவம் மிகப்பெரிய ஆசான் என்று புரிந்தது. நீ சொல்கிறது ரொம்ப ரொம்ப சரிதான் அம்மா என்று கூறி வேலைகளை கவனிக்கச் சென்றாள். 4 நாள் கழித்து ஒரு நாள் லதாவின் பெண் ஷீலா தாயிடம் வந்தாள். என்னம்மா, முகம் வாடி இருக்கே என்று பரிவோடு மகளின் தலையை வருடினாள். லதாவின் வெளியோரம் கண்ணீர் சிறந்தது. அம்மா, வருண் இப்போ வேற மாதிரி பேசவும் பழகவும் ஆரம்பிச்சிட்டான். அவன் பேச்சில் நட்பை தாண்டிய பாவம் தெரியுது. அவன் கூட இனிமே அளவோடு தான் பழகப் போகிறேன். பல வருஷம் நட்பை பட்டென்று துண்டிக்க முடியாது. அவனது தப்பான சலனத்தை புரிய வைக்க பார்க்குறேன். முடியாவிட்டால் விலகிக்கிறேன். இப்போதான் உன் பாட்டி சொன்னது எனக்கு புரியுறது. நட்புக்கும் காதலுக்கும் நடுவே நமக்கு புலப்படாத மெல்லிய இழை இருக்குது. அது எப்போ வேணாலும் மறந்துடும். ஒரு வயசு பெண்ணும் ஒரு வயசு பிள்ளையும் அளவுக்கு மீறி நெருக்கத்துடன் பழகிறது ஆபத்திலே தான் முடியும்னு உன் பாட்டி, என் அம்மா சொல்கிறது பட்டிக்காடு மனுஷிக்கு என்ன தெரியும்னு நினைச்சேன். அவள் தீர்க்கதரிசி. ஏட்டுக்கல்விக்கு புரிபடாத பல உண்மைகள் படிப்பறிவு குறைந்தவர்களின் அனுபவ அறிவுக்கு புரிகிறது. வாழ்க நம் முன்னோர்கள் என்றாள்.